യേശു யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். യേശു യേശു யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். சௌக்கியம் தருபவன் பாபம் தீர்ப்பவன். சௌக்கியம் தருபவன் பாபம் தீர்ப்பவன். യേശു ஏகரட்சகன். യേശു ஏகரட்சகன். கருணை கடல் அன்பின் நாயகன். கருணை கடல் அன்பின் நாயகன். യേശു യേശു யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். அற்புதங்களின் ராஜானி, விடுதலின் ஆத்மானி. அற்புதங்களின் ராஜானி, விடுதலின் ஆத்மானி. கஷ்டமும் பயமும் வருத்தமும் எல்லாம் பறந்து விடும். கஷ்டமும் பயமும் வருத்தமும் எல்லாம் பறந்து விடும். യേശു യേശു யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். യേശു യേശു யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். ദൈവ സ്വഭാവത്തിന്റെ പ്രത്യേകതയാണ് പാപികളോട് കരുണ കാണിക്കുക എന്ന്. கடவுளுடைய இரக்கத்துடைய குணம் என்பது அன்பார்களே, பாவிகளும் இது இரக்கத்தை காட்டுவார். அதான் கடவுளுடைய சுபாவம் என்று சொல்கிறோம். ദൈവത്തിന്റെ ഹൃദയം എപ്പോഴും പാപികളോട് കരുണ കാണിക്കുന്ന ഹൃദയമാണ്. கடவுளுடைய இதயம் என்பது பாவிகள் மீது இரக்கம் காட்டுகின்ற இதயம். பாவிகளுக்காக இதயம் துடித்துக் கொண்டே இருக்கும். സങ്കീർത്തനം 103 8 മുതലുള്ള തിരുവചനങ്ങൾ. திருப்பாடல் 103 அதிகாரம் 8 இறைவசனத்தை பார்க்கிறோம். കർത്താവ് ആർദ്രഹൃദയനും കാരുണ്യവാനുമാണ്. திருப்பாடல் 103 அதிகாரம் 8 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கடவுள் இரக்கமுள்ளவராயிருக்கின்றார், அருளும் கொண்டவராயிருக்கிறார். കർത്താവ് കാരുണ്യവാനാണ്, ആർദ്രമായ ഹൃദയമുള്ള. ஆண்டவர் இரக்கமும் அருளும் பொறுமையும் கொண்டவர் என்று பார்க்கின்றோம். അവിടുന്ന് ക്ഷമാശീലനും സ്നേഹനിധിയുമാണ്. அவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் என்று பார்க்கின்றோம். അവിടുന്ന് എപ്പോഴും ശാസിക്കുകയില്ല. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல. അവിടുത്തെ കോപം എന്നേക്കും നിലനിൽക്കുകയില്ല. அவர் என்றென்றும் சினம் கொள்பவரும் அல்ல. കർത്താവ് കാരുണ്യവാനാ, கடவுள் இரக்கமுள்ளவர். ആർദ്രമായ ഒരു ഹൃദയം കർത്താവിനുണ്ട്. உனக்காக துடிக்கின்ற ஒரு இதயம் கடவுளுக்கு உண்டு. കർത്താവ് നമ്മളോട് ആർദ്രമായ സ്നേഹം കാണിക്കുക. கடவுள் மனதுருகின்ற ஒரு அன்பை உங்களுக்காக வெளிப்படுத்துகின்றார். ഞാനും നിങ്ങളും നമ്മുടെ മരണം വരെ ചെയ്യാനിരിക്കുന്ന പാപങ്ങൾ യേശുവിനറിയാം. நானும் நீங்களும் நம்முடைய இறக்கும் மரணம் வரை செய்கின்ற பாவத்துடைய எல்லா கணக்குகளும் இயேசுக்கு தெரியும். അതറിഞ്ഞുകൊണ്ട് തന്നെ യേശു നമ്മളെ സ്നേഹിക്കുകയും அதை அறிந்து கொண்டே கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். ആവർത്തിച്ച് പാപം ചെയ്യുന്ന നമ്മളോട് യേശു കരുണ കാണിക്കുകയും நாம் மீண்டும் 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 பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். இருப்பினும் கடவுள் நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார். നിന്റെ മരണസമയം വരെ എന്തൊക്കെ പാപം ചെയ്യുമെന്ന് യേശു അറിഞ്ഞുകൊണ്ട് നിന്നെ സ്നേഹിക്കുന്നു. நீ மரண தருவாயின் வரையில் என்னென்ன பாவங்களை செய்வாய் என்று அறிந்து கொண்டே கடவுள் உன்னை அன்பு செய்கின்றார். ഒരിക്കൽ നമ്മുടെ ധ്യാനത്തിൽ പങ്കെടുത്ത ഒരു സഹോദരൻ, ஆண்கள் ஒருமுறை தியானத்திலே கலந்து கொண்ட சகோதரர் 4 വർഷം മുൻപാണ് ആ വ്യക്തി ധ്യാനിച്ചത്. 4 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தியானத்தில் கலந்து கொண்டார். ആ ധ്യാനത്തിന്റെ 3ാമത്തെ ദിവസം, அந்த தியான வேளையில 3வது நாள், അത് ധ്യാന കേന്ദ്രത്തിലെ താമസിച്ചുള്ള ധ്യാനമായിരുന്നു. அந்த தியான இல்லத்தில் உள்ளிருப்பு தியானமாக இருந்தது. ആ സഹോദരൻ അന്ന് കുമ്പസാരത്തിന്റെ ദിവസമായിരുന്നു. അന്ന് പാപസിംഹത്തിന്റെ നാളാக இருந்தான். ആ സഹോദരൻ തന്റെ ബാഗ് ഒക്കെ എടുത്ത്
ധ്യാന കേന്ദ്രത്തിൽ നിന്ന് പോവുകയാണ്. அந்த பாவ சிங்கத்தின் நாளிலே அந்த சகோதரன் தன்னுடைய பேகெல்லாம் பெட்டி படுக்கையில் எடுத்துக்கொண்டு தியானம் எடுத்து போகலாம் என்று புறப்பட்டார். നമ്മുടെ ഒരു പ്രേക്ഷിതൻ വന്നിട്ട് പറഞ്ഞു, ഒരു സഹോദരൻ ബാഗൊക്കെ എടുത്ത് വീട്ടിലേക്ക് പോകാൻ തുടങ്ങും. அப்ப என்கிட்ட வந்து ஒரு ஊழியக்காரன் வந்து சொன்னாரு, ஒரு சகோதரன் தன்னுடைய பெட்டி படுக்கையில் எடுத்துட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறான். ആ സഹോദരൻ പറഞ്ഞു, സാബു ബ്രദർ ആ മകനോട് ഒന്ന് സംസാരിക്കണം. அந்த ஊழியக்காரன் என்று சொன்னாரு, பிரதர் சாபு பிரதர் நீங்க தயவு செய்து அந்த மகன்கிட்ட நீங்க தயவு செய்து பேசுங்கன்னு சொன்னார். ഞാൻ പറഞ്ഞു, നമുക്ക് അവന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാം. நான் சொன்னேன், அவனுக்காக நம்ம ஜெபிப்போம் என்று சொன்னேன். അവൻ വീട്ടിൽ പോവുകയാണെങ്കിൽ പോകട്ടെ, ആ വീட்டுக்கு பிறந்தா போட்டும், ദൈവം അവനോട് കരുണ കാണിക്കും, கடவுள் அவன் மீது இரக்கத்தை காட்டுவார். ഞങ്ങൾ ആരും അവനോട് ഒന്നും സംസാരിച്ചില്ല. அன்பர்கள் நாங்க யாரும் அவன்கிட்ட பேச போகல. അവൻ വീട്ടിലേക്ക് പോയി. அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டார். അവിടെ അടുത്ത ഒരു ടൗണില് ബസ് ഇറങ്ങി. அங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு டவுன்ல பஸ் இறங்கினார். അവന് ഒരു ചായക്കടയിൽ കയറി ചായ കുടിച്ചു. அங்க ചായ കടയിൽ ஏறி டீ குடிச்சார். അവന്റെ ഹൃദയത്തില് ദൈവാത്മാവിന്റെ ഒരു സ്പർശനം ഇങ്ങനെ കടന്നു വരികയാണ്. அந்த வேளையிலே அவனுடைய இதயத்திற்குள்ளே பரிசுத்தாவியின் தூண்டுதல் அப்படி வந்துகிட்டே இருக்கு. എന്തോ ഒരു അനുതാപത്തിന്റെ ഒരു അനുഭവം അവന് തോന്നുകയാണ്. அவன் உள்ளத்திற்குள்ளே இதயத்திற்குள்ளே மனஸ்தாபத்தினுடைய தூண்டுதல் அங்கே எழும்பிக் கொண்டே இருந்தது. ആരോ അവനോട് പറയുന്നത് പോലെ നീ തിരിച്ച് ധ്യാന കേന്ദ്രത്തിലേക്ക് പോകുക. யாரோ அவனுடைய பேசுவதை போல அவன் உணர்ந்தான். நீ மீண்டும் தியான நிலையத்திற்கு போ என்ற ஒரு குரல் அவனுக்கு கேட்டான். അവന്റെ ഉള്ളിൽ ശക്തമായ ഒരു തോന്നലുണ്ടായി. அப்படி அவன் உள்ளத்திற்குள்ளே ஒரு சக்தியான வல்லமையான தூண்டுதல் எழும்பியது. അവൻ തിരിച്ചു ധ്യാന കേന്ദ്രത്തില് അന്ന് രാത്രിയിൽ വന്നു. அவன் மீண்டும் தியான நிலையத்திற்குள்ளே திரும்பி வந்துட்டான் இரவு. പിറ്റേ ദിവസം രാവിലെ மறுநாள் காலையிலே അവൻ എന്നെ കാണുവാൻ വന്നു. பிரதர் சாபு பிரதர் அந்த மகன் பார்க்க வந்தான். ആ വ്യക്തി എന്നോട് പറയുകയാണ്, அவர் என்கிட்ட சொன்னான், ഇന്നലെ ഞാൻ വീട്ടിലേക്ക് പോയതാണ്, நான் நேற்று வீட்டுக்கு போனேன், എനിക്ക് ഇങ്ങനെ അനുഭവം ഉണ്ടായി, ഞാൻ തിരിച്ചു വന്നതാണ്. நான் இப்படி அப்படி டீ குடிச்சிருக்கேன், எனக்கு இப்படி அனுபவம் வந்துச்சு, நான் மீண்டும் திரும்பி வந்துட்டேன். ഞാൻ ചോദിച്ചു, എന്താണ് പേര്? நான் கேட்டேன், உன்னுடைய பேர் என்னப்பான்னு கேட்டேன். പേരൊക്കെ എന്നോട് പറഞ്ഞു. அவன் பேர் என்ன எடுத்து சொன்னான். ഞാൻ ചോദിച്ചു, സഹോദരന് കുമ്പസാരിച്ചോ? நான் கேட்டேன், நீ பாவசிங்கத்தின் முடிச்சிட்டியான்னு கேட்டேன். ഇല്ല, കുമ്പസാരിച്ചില്ല. நான் பாவசிங்கத்தின் செய்யல. ഉടനെ അവൻ പറഞ്ഞു, എനിക്ക് ബ്രദറിനോട് ചില കാര്യങ്ങൾ സംസാരിക്കാം. அவன் சொன்னான், எனக்கு உங்கள்ட்ட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் பிரதர்ன்னு சொன்னான். ഞാൻ പറഞ്ഞു, പറഞ്ഞോളൂ. நான் சொன்னேன், சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ആ മകൻ പറയുകയാണ്, அந்த மகன் என்கிட்ட சொன்னான், 3 കൊലപാതകം നടത്തിയ ഒരു കൊലപാതകിയാണ് ഞാൻ. 3 கொலைகளை செய்த கொலைகார பாவி நான் என்று சொன்னான். ജീവപര്യന്തം ശിക്ഷ അനുഭവിച്ചിട്ട് ജയിലിൽ നിന്ന് മടങ്ങി വന്ന വ്യക്തിയാണ്. ஆயுள் தண்டனை முடித்து ஜெயிலிருந்து வெளிவந்த மனுஷன் நான். അവൻ ഇപ്രകാരം പറഞ്ഞു, அவன் இப்படி சொன்னான், ഞാനൊരു പെൺകുട്ടിയെ സ്നേഹിച്ചു, நான் ஒரு பெண்ணை நான் காதலிச்சேன், എനിക്ക് അവളെ വിവാഹം കഴിക്കാൻ കഴിഞ്ഞില്ല, அவளை நான் திருமணம் செய்ய முற்பட்ட முடியல, അവളെയും അവിടെ കൂട്ടുകാരികൾ രണ്ടുപേരെയും ഞാൻ ഒരു ദിവസം കുത്തിക്കൊന്നു. நான் என்று காதலித்த பெண்ணை திருமணம் செய்ய முடியல என்ற வேதனையில கோபத்திலே அந்த காதலித்த பெண்ணை அவனுடைய தோழிகள் 2 பேரையும் நான் குத்தி கொன்றேன். അവൻ പറയാണ്, എന്റെ മനസ്സിൽ വൈരാഗ്യം വളർന്നു, என் மனசுல ஒரே வைராக்கியமாக இருந்தது, ഞാൻ അവളോട് പകവിട്ടി, நான் அவளுக்கு பகை அவளை பதிலுக்கு பதில் பழி வாங்கினேன். അങ്ങനെ ഞാൻ ജയിലിലായി. அப்படி நான் ஜெயிலில் அடைக்கப்பட்டேன். എനിക്ക് വധശിക്ഷയാണ് ജഡ്ജി തീരുമാനിച്ചിരുന്നു. முதல்ல எனக்கு தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். അങ്ങനെ വധശിക്ഷയ്ക്ക് വിധിക്കപ്പെട്ട് തിരുവനന്തപുരം സെൻട്രൽ ജയിലിൽ ഞാൻ കിടക്കുമ്പോൾ, அப்படி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஜெயிலில் படுத்து இருக்கும்போது, വധശിക്ഷയ്ക്ക് വിധിക്കപ്പെടുന്നവർക്ക് ജയിലിൽ അവര് ഒറ്റയ്ക്കാണ് ഒരു മുറിയിൽ കിടക്കുന്നത്. அன்பாளி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு தனி அறை கொடுத்திருப்பாங்க, தனி அறையில் தான் அவர் இருக்க வேண்டும். അവൻ പറയുന്നു, 3 കൊലപാതകം നടത്തിയ എന്റെ ഹൃദയം കൂടുതൽ കടുപ്പമായി. அப்படி 3 கொலைகளை செய்த என்னுடைய உள்ளம் மீண்டும் கடினமான உள்ளத்தோடு மீண்டும் கடினமாக மாறிற்று. എനിക്കാരെയും അംഗീകരിക്കുവാൻ താല്പര്യമില്ലായിരുന്നു. எனக்கு யாரையும் அங்கீகரிக்கவே முடியவில்லை. എന്റെ മനസ്സ് മുഴുവൻ ലോകത്തോട് മുഴുവൻ വൈരാഗ്യമായിരുന്നു. எனக்கு எல்லாரும் யாரை பார்த்தாலும் வெறுப்பும் வைராக்கியமாக இருந்தது. ദൈവത്തോട് പോലും എനിക്ക് ദേഷ്യമായിരുന്നു. எனக்கு கடவுள் மீது மிகுந்த பகையாக மாறிற்று. അവൻ പറഞ്ഞു, அவன் என்கிட்ட இப்படி சொன்னான், എന്റെ ആ ജയിലിൽ ഒറ്റയ്ക്കൊരു മുറിയിൽ ഞാൻ ഇങ്ങനെ വൈരാഗ്യത്തിലും വെറുപ്പിലും മരണം പ്രതീക്ഷിച്ച് കഴിയും. அப்படின்னு தனி அறையில வைராக்கியத்திலே வெறுப்பிலே அந்த எப்ப தண்டனை கிடைக்கும் தூக்கு தண்டனைக்காக நான் காத்து கொண்டிருந்தேன். പ്രായമായ മാതാപിതാക്കന്മാർ എനിക്ക് വേണ്ടി പ്രസിഡന്റിന്റെ അടുക്കൽ ദയാഹർജി കൊടുത്തു. என்னுடைய வயதான பெற்றோர்கள் ஜனாதிபதியத்தில் ஒரு கருணை மனுவை கொடுத்தார்கள். പ്രസിഡന്റിന് ദയാഹർജി കൊടുത്തു, അത് തള്ളിപ്പോയി. ஆனால் கருணை மனு ஜனாதிபதியால் நிராகரிக்கப்பட்டது.
എല്ലാ പ്രതീക്ഷകളും നഷ്ടപ്പെട്ട് ഞാൻ ആ ജയിലിൽ ഇങ്ങനെ കഴിയുകയാണ്. எல்லா எதிர்பார்ப்புகளும் இழந்து அந்த தனிமையிலே நான் அங்கு சிறையில் வாடிக்கொண்டிருந்தேன். അവിടെ ജയിലിൽ ഒരു ദിവസം ഏതാനും പേര് ദൈവവചനം പങ്കുവയ്ക്കാൻ കടന്നു വന്നു. அந்த வேளையில் சிறையில வந்து இறைவார்த்தை பகிர்ந்து கொள்வதற்காக சில நபர்கள் வந்தார்கள். ഒരു അമ്മ എന്റെ അടുക്കൽ വന്ന് എന്നോട് ദൈവത്തിന്റെ സ്നേഹത്തെ കുറിച്ച് പറഞ്ഞു. ஒரு பெண்மணி என்கிட்ட வந்து சொன்னாங்க, கடவுளுடைய அன்பை குறித்து என்கிட்ட பேச ஆரம்பித்தார்கள். ആ അമ്മ എന്നോട് ദൈവത്തിന്റെ വചനം പറയുമ്പോൾ, ദൈവത്തിന്റെ സ്നേഹത്തെ കുറിച്ച് പറയുമ്പോൾ എന്റെ കണ്ണുകൾ നിറഞ്ഞൊഴുകുവാൻ തുടങ്ങി. அப்படி அந்த அம்மா கடவுளுடைய அன்பை குறித்து என்னிடத்திலே பேசிக்கொண்டிருந்த வேளையிலே என்னுடைய கண்களிலே கண்ணீர் என்னை அறியாமல் ஒழுகிற்று. എന്റെ ഹൃദയത്തിനെന്തോ ഒരു ദൈവിക സ്പർശനമുണ്ടായി. என் இதயத்தை யாரோ தொட்டது போல தெய்வீக ஸ்பரிசம் எனக்கு ஏற்பட்டது. ആ അമ്മ ദൈവത്തിന്റെ സ്നേഹത്തെ കുറിച്ച്, യേശുവിന്റെ സ്നേഹത്തെ കുറിച്ച് എന്നോട് സംസാരിച്ചു. அந்த அம்மா அந்த பெண்மணி கடவுளுடைய அன்பை குறித்து, இயேசு அன்பை குறித்து என்னிடத்தை பேசிக்கொண்டே இருந்தார்கள். നിന്റെ പാപങ്ങളെല്ലാം ക്ഷമിക്കുമെന്ന് ആ അമ്മ എന്നോട് പറഞ്ഞു. அந்த அம்மா என்று சொன்னா, உங்களுடைய பாவங்கள் எப்படிப்பட்ட பாவம், எல்லா பாவத்தையும் கடவுள் மன்னிப்பார் என்று சொன்னார். ആ അമ്മയുടെ കൈവശമുണ്ടായിരുന്ന ബൈബിൾ എനിക്ക് തന്നു. அந்த அம்மாட்ட கையில் இந்த பைபிளை என்கிட்ட கொடுத்தாங்க. വലിയ സ്നേഹത്തോടെ ആ അമ്മ എന്റെ തലയിൽ കൈവച്ച് പ്രാർത്ഥിച്ചു. அந்த அம்மா ரொம்ப அன்போடு மனதுருக்கத்தோடு என் தலையில கை வச்சு ஜெபிச்சாங்க. എന്നിട്ട് പറഞ്ഞു, എല്ലാ ദിവസവും ദൈവവചനം വായിച്ച് നീ പ്രാർത്ഥിക്കണം. மகனே, நீ எல்லா நாளும் இந்த பைபிள் வசனத்தை எடுத்து வாசித்து ஜெபிப்பான்னு. വധശിക്ഷയിൽ നിന്ന് യേശു നിന്നെ വിടുവിക്കും. அந்த அம்மா சொன்னாங்க, தூக்கு தண்டில் உனக்கு கடவுள் விடுதலை கொடுப்பார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. വലിയ വിശ്വാസത്തോടെ അമ്മ പറഞ്ഞു, നീ വചനം വായിച്ച് പ്രാർത്ഥിക്കണം. பெரிய விசுவாசத்தோட அந்த அம்மா சொன்னாங்க என்கிட்ட, நீ நம்பிக்கையோடு இறைவார்த்தை வாசித்து ஜெபி என்று சொன்னாங்க. നിന്റെ പാപങ്ങളോർത്ത് നീ അനുതപിക്കണം. உன் பாவத்தை நினைத்து நீ மனஸ்தாபப்படு என்று சொன்னார். വധശിക്ഷയിൽ നിന്ന് യേശു നിന്നെ വിടുവിക്കും. தூக்கு தண்டிலிருந்து கடவுளுக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொன்னார். ആ മകൻ എന്നോട് പ്രകാരം പറഞ്ഞു. அந்த அம்மா மகன் என்கிட்ட எப்படி சொன்னார்? അമ്മ എന്നെ അനുഗ്രഹിച്ചു. அந்த அம்மா என்னை ஆசீர்வதித்தார். അമ്മ പറഞ്ഞു, ഞാൻ നിനക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു அந்த കൊള്ളാം. அம்மா சொன்னாங்க, உனக்காக நான் ஜெபிக்கிறேன் மகனே என்று சொன்னார். ജയിലിൽ സുവിശേഷം പറഞ്ഞിട്ട് ആ ഗ്രൂപ്പ് പോയി. அப்படி அந்த ஜெயில வந்து சிறையில வந்து சுவிசேஷம் சொல்லிவிட்டு அந்த குரூப் போயிருச்சு. അവൻ എന്നോട് ഇങ്ങനെ തുടരുകയാണ്. அந்த மகன் என்கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தார். രാത്രിയില് എന്റെ ജയിൽ മുറിക്കുള്ളിലിരുന്ന് ഞാൻ വചനം വായിക്കുവാൻ തുടങ്ങി. இரவுல அந்த தனி அறையில சிறையில இருந்து நான் பைபிள் வாசிக்க தொடங்கி. ദൈവവചനം വായിക്കുമ്പോൾ എന്റെ കണ്ണുകൾ നിറഞ്ഞൊഴുകുകയാണ്. அப்படி பைபிள்ல இறைவார்த்தை வாசிக்க என் கண்களிலே கண்ணீர் வழிந்தது. ദൈവ സ്നേഹം കൊണ്ട് ഞാൻ നിറയുവാൻ തുടങ്ങി. கடவுளுடைய அன்பினால் நான் நிரப்பப்பட்டேன். എന്റെ പാപങ്ങളോർത്ത് ഞാൻ കരയുവാൻ തുടങ്ങി. பாவங்களை நினைத்து மனஸ்தாபப்பட்டு அழுதேன். എന്റെ കണ്ണുനീര് വീണ് ബൈബിളിലെ ഓരോ താളുകളും നനഞ്ഞു. என் கண்களிலே வழிந்த கண்ணீர் துளிகள் பைபிள்ல ஒவ்வொரு தாளில் விழுந்து நனைந்தது. വലിയ പാപബോധത്തിലേക്ക്, അനുതാപത്തിലേക്ക് ആ മകൻ കടന്നു വരികയാണ്. அன்பாங்களே, பாவ சிந்தனை, மனஸ்தாபத்தினுடைய தூண்டுதலை கடவுள் கொடுத்தார். അവൻ പറഞ്ഞു, அவன் சொன்னான், ഞാൻ കുത്തിക്കൊന്ന സഹോദരിമാരെ ഓർത്ത് ഞാൻ കരഞ്ഞു. நான் குத்தி கொண்டேனே அந்த சகோதரி நினைச்சு நான் மனவருந்தினேன். അവരുടെ മാതാപിതാക്കന്മാരുടെ സങ്കടമോർത്ത് ഞാൻ കരഞ്ഞു. அவருடைய பெற்றோருடைய சங்கடத்தை நினைத்து நான் அழுதேன். കരഞ്ഞു കരഞ്ഞു അനേക ദിവസങ്ങൾ ഞാൻ ഒത്തിരിയേറെ നൊമ്പരപ്പെട്ടു. அப்படி தினந்தோறும் சகோதரிகளுக்காக, பெற்றோர்களுக்காக அழுது நான் மனதுருகி கொண்டிருந்தேன். അവൻ പറയുകയാണ്, அவன் இப்படி சொன்னான், എന്റെ ദൈവം എന്നോട് കരുണ കാണിക്കുമെന്ന് ഞാൻ വിശ്വസിച്ചു. என்னுடைய கடவுள் என்னிடத்திலே அன்பை காட்ட, இரக்கம் காட்டுவார் நான் விசுவசித்தேன். സങ്കീർത്തനം 103:10. திருப்பாடல் 103:10. നമ്മുടെ പാപങ്ങൾക്കൊത്ത് അവിടുന്ന് നമ്മെ ശിക്ഷിക്കുന്നില്ല. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்மை ஒருபோதும் கடவுள் தண்டனை தீர்ப்பு தருவதில்லை. നമ്മുടെ പാപങ്ങൾക്കൊത്ത് അവിടുന്ന് നമ്മെ ശിക്ഷിക്കത്തില്ല. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பு நடத்துவதில்லை. നിന്റെ പാപം എത്ര വലുതുമായിക്കൊള്ളട്ടെ, பாவங்கள் எவ்வளவு பெருசாக இருக்கட்டும், അതിലും വലുതാണ് ദൈവത്തിന്റെ அதை விட பெரியதான் கடவுளுடைய அன்பு. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരങ്ങൾ ഉയർത്തി கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മുടെ അകൃത്യങ്ങൾക്കൊത്ത് നമ്മോട് പകരം ചെയ്യുന്നില്ല. நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை அவர் தண்டிப்பதும் இல்லை. 11-ാമത്തെ വചനം, ഭൂമിക്കുമേൽ ഉയർന്നിരിക്കുന്ന ആകാശത്തോളം ഉന്നതമാണ് തന്റെ ഭക്തരോട് അവിടുന്ന് കാണിക്കുന്ന കാരുണ്യം. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினது விண்ணளவுக்கு போன்று உயர்ந்தது என்று சொல்லுகின்றார். ഭൂമിക്കുമേൽ ആകാശത്തോളം ഉയർന്നു നിൽക്കുന്നതാണ് ദൈവത്തിന്റെ കരുണ. மண்ணிலிருந்து விண்ணளவுக்கு உயர்ந்திருக்கின்றது கடவுளுடைய பேரன்பு, இரக்கம். ആകാശത്തോളം
ഉന്നതമാണ് ദൈവത്തിന്റെ കരുണ. வான அளவிற்கு கடவுளுடைய அன்பும் இரக்கம் உயர்ந்திருக்கிறது. ദൈവത്തിന്റെ കരുണയെ നമുക്ക് വർണ്ണിക്കുവാനാവില്ല. கடவுளுடைய அன்பை நாம் வர்ணிக்கவே முடியாது நண்பர்களே. മാനവരാശി ചെയ്യുന്ന പാപങ്ങൾ മുഴുവൻ ദൈവസന്നിധിയിൽ നിൽക്കുകയാണ്. மனித குலம் செய்த எல்லா பாவங்களும் தேவனுடைய சன்னிதியில் நிற்கிறது. എന്നിട്ടും നിരന്തരം മാനവരാശിയോട് ദൈവം കരുണ കാണിക്കുന്നു. ஆனாலும் கூட மனித குலத்திலே தினம் எப்பொழுதும் கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். നീ ഒന്ന് അനുതപിച്ചാൽ മതി. நீ மனஸ்தாபப்பட்டால் மட்டும் போதும். നിന്റെ കണ്ണിലൂടെ ഒരിറ്റു കണ്ണുനീര് വീണാൽ മതി. உன் கண்களிலே மனஸ்தாபத்துடைய கண்ணீர் துளி விழுந்தால் போதும். നിന്റെ സകല പാപങ്ങളും കർത്താവ് മായ്ച്ചു. உன் எல்லா பாவங்களையும் கடவுள் மன்னித்து மறைத்து விடுவார். യേശു തന്റെ രക്തം കൊണ്ട് നിന്നെ കഴുകും. இயேசு கிறிஸ்துவினுடைய தூய இரத்தத்தால் உன்னை கழுவி சுத்தப்படுத்துவார். ഹല്ലേലൂയ, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. യേശുവേ നന്ദി, இயேசுவே நன்றி, യേശുവേ സ്തോത്രം, இயேசுவே ஸ்தோத்திரம், പരിശുദ്ധാവിയെ നന്ദി, பரிசுத்தாவியே நன்றி, പരിശുദ്ധാവിയെ സ്തോത്രം, பரிசுத்தாவியே ஸ்தோத்திரம். ആണ്ടവരേ ഇറക്കമായിരും, ஆண்டவரே இரக்கமாயிரும், യേശപ്പാ ഇറക്കമായിരും, இயேசப்பா இரக்கமாயிரும், പരിശുദ്ധാവിയെ ഇറക്കമായിരും, பரிசுத்தாவியே இரக்கமாயிரும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. കരങ്ങൾ തട്ടി കർത്തനെ ஓ, സ്തുതിപ്പൂ. கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. നിന്റെ അടുത്തിരിക്കുന്ന ആളിനോട് പറയുക, യേശു നിന്നെ സ്നേഹിക്കുന്നു. உங்க பக்கத்துல இருக்க அவங்களுடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறார். சொல்லுங்க. കൈകളിൽ പിടിച്ച് கையை பிடிச்சு ஒரு குலுக்கி முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறார். ചിരിച്ചോണ്ട് நல்லா சிரிச்சு സ്നേഹത്തോടെ கொஞ்சம் அன்பா சிரிச்சு மகிழ்ந்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു നിന്നെ ഒരിക്കലും ഉപേക്ഷിക്കത്തില്ലെന്ന് പറഞ്ഞേ. அவன் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர், முகத்தை பார்த்து, ஆண்டவர் உன்னை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். യേശു നിന്റെ പാപങ്ങളെല്ലാം ക്ഷമിക്കും. கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உன் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். യേശുവിന് നിന്നെ ഒത്തിരി ഇഷ്ടമാണ്. പറഞ്ഞേ. இயேசு கிறிஸ்துவுக்கு உன் மீது ரொம்ப அன்பு. പരസ്പരം പറയുക. அங்கிட்டு இங்கிட்டு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உன் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார், உன்னை நேசிக்கிறார். ഹല്ലേലൂയ, அல்லேலூயா, ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ജയിലിൽ വധശിക്ഷയ്ക്ക് വിധിക്കപ്പെട്ട ആ മകൻ, சிறையிலே தூக்கு தண்டனைக்கு உள்ளான அந்த மனுஷன் ദൈവവചനം വായിച്ചു കണ്ണുനീരോടെ അനുദപിച്ചു പ്രാർത്ഥിച്ചു. கடவுளுடைய வார்த்தையை வாசித்து கண்ணீரோடு மனதுருகி ஜெபித்தார். അവന്റെ മാതാപിതാക്കന്മാർ രണ്ടാമത് ഒരിക്കൽ കൂടി പ്രസിഡന്റിന് തന്റെ മകന് വേണ്ടി ദയാഹർജി കൊടുത്തു. மீண்டும் ஒருமுறை கூட அவனுடைய பெற்றோர்கள் ஜனாதிபதியிடத்திலே கருணை மனுவை கொடுத்தார்கள். இரண்டாவது முறையாக ദൈവം അത്ഭുതകരമായിട്ട് ഇടപെട്ടു. அந்த இரண்டாவது கருணையின் மீது கடவுளுடைய அற்புதமான கரம் இறங்கிச்சு. അന്നത്തെ പ്രസിഡന്റ് അവന്റെ വധശിക്ഷ ജീവ പര്യന്തം ശിക്ഷയായിട്ട് കുറച്ചു. அன்றைய ஜனாதிபதி அவனுக்கு இருந்த தூக்கு தண்டனையை கருணைமனை ஏற்று தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றினார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവന്റെ അനുതാപത്തിന്റെ കണ്ണുനീര് അത്ഭുതമായിട്ട് മാറുകയാണ്. அவனுடைய மனஸ்தாபத்தினுடைய கண்ணீர் அற்புதமாக மாறிச்சு. ദൈവം അവന് വേണ്ടി ഇടപെട്ടു. கடவுள் அவனுக்காக செயல்பட்டார். അവന്റെ തൂക്കുകയർ കർത്താവ് മാറ്റിക്കൊടുത്തു. அவனுடைய தூக்கு தண்டனை கயிறை கடவுள் அகற்றினார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ സഹോദരൻ എന്റെ കൈകളിൽ മുറുകെ പിടിച്ചു. அந்த சகோதர அன்பாளை கைகளை இறுக பிடித்துக் கொண்டார். എന്റെ കൈകളിൽ മുറുകെ പിടിച്ചു. என் கைகளை இறுக பிடித்துக் கொண்டு എന്നോട് പറഞ്ഞു, എനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. சகோதரன் எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னார். ഞാൻ ജീവപര്യന്തം ശിക്ഷ കഴിഞ്ഞിട്ട് നാട്ടിലെത്തി. நான் ஆயுள் தண்டனை முடிந்து நான் வீட்டுக்கு வந்தேன். നാട്ടിലുള്ള എല്ലാവർക്കും എന്നോട് പേടിയാണ്. ஊர்ல என்னை பார்த்தா பயங்கர பயம். സ്ത്രീകളൊക്കെ എന്നെ കാണുമ്പോൾ ഓടും. பெண்கள் என்னை பார்த்தா பெண்கள் எல்லாம் ஓடிடுவாங்க என்னை பயந்துக்கிட்டு. അവിടെ ചിലര് പറഞ്ഞു, ബ്രദറിന്റെ ഒരു ധ്യാനം കൂടുവാൻ. அப்பதான் சொன்னாங்க, ஃபாதர் சொன்னார், நீ அந்த அங்க தியான இடத்துல போய் பிரதருடைய தியானத்துல கலந்து கொள்ள என்று சொன்னார்கள். അങ്ങനെയാണ് അവൻ ധ്യാനത്തിന് വന്നത്. அப்படிதான் அந்த தியானத்தை கலந்து கொள்ள வந்தார். അവന്റെ ജീവിതത്തിന്റെ എല്ലാ വിഷമങ്ങളും സങ്കടങ്ങളും എന്നോട് പറഞ്ഞു. அவனுடைய வாழ்க்கைக்கு எல்லா வேதனைகளும் துன்பங்களையும் சங்கடம் என்னோட பகிர்ந்து கொண்டார். അവന് അന്ന് ഞങ്ങൾ തമ്മിൽ കാണുമ്പോൾ 39 വയസ്സ് പ്രായമുണ്ട്. அவனுக்கு அப்போ 39 வயசு அவனுக்கு அந்த பையனுக்கு. അവനോട് ഞാൻ ചോദിച്ചു, நான் அவன்கிட்ட கேட்டேன், നിനക്ക് കുമ്പസാരിക്കണ്ടേ? உனக்கு பாவசிங்கத்தை செய்ய வேண்டாமா? വേണം. அவன் சொன்னா, ஆமா வேணும். അപ്പോൾ തന്നെ അവനെ
അച്ഛന്റെ അടുക്കൽ കൊണ്ടാക്കി. அப்படியாக அவன் பாவசங்கம் செய்வதற்காக நான் அடுத்து வந்துட்டு கொண்டு விட்டேன். അവൻ നന്നായിട്ട് കുമ്പസാരിച്ചു. அவன் நல்ல ஒரு பாவசங்கத்தினம் செய்தான். അവൻ ജീവിതത്തിൽ ചെയ്ത സകല പാപങ്ങളും ഏറ്റു പറഞ്ഞു. அவன் வாழ்க்கையில் செய்த எல்லா சகலவிதமான பாவங்களையும் அவன் அறிக்கையிட்டான். കർത്താവിന്റെ സ്നേഹം ഒരിക്കലും അസ്തമിക്കുന്നില്ല. ஓ கடவுளுடைய அன்பு ஒருபோதும் மாறுவதில்லை. അവിടുത്തെ സ്നേഹം ഒരിക്കലും അവസാനിക്കുന്നില്ല. அவருடைய அன்பு ஒருபோதும் அஸ்தமித்து போவதில்லை. അവിടുത്തെ കാരുണ്യം ഒരിക്കലും അവസാനിക്കുന്നില്ല. கடவுளுடைய இரக்கம் ஒருபோதும் முடிவுறுவதில்லை. ഓരോ പ്രഭാതത്തിലും ദൈവത്തിന്റെ സ്നേഹം പുതിയതാണ്. ஒவ்வொரு காலை பொழுதும் கடவுளுடைய அன்பு புதிதாய் இருக்கிறது. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ് Praise the Lord. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. യേശപ്പാ உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. യേശുവേ இயேசுவே ഞാൻ അങ്ങയെ സ്നേഹിക്കുന്നു. நான் உம்மை அன்பு செய்கிறேன். യേശുവേ இயேசுவே ഞാൻ അങ്ങയെ நான் സ്നേഹിക്കുന്നു. உம்மை அன்பு செய்கின்றேன். യേശുവേ இயேசுவே ഞാൻ അങ്ങയെ நான் സ്നേഹിക്കുന്നു. உம்மை அன்பு செய்கிறேன். എനിക്ക് അങ്ങയെ മാത്രം മതി. எனக்கு நீர் மட்டும் போதும். എനിക്ക് അങ്ങയുടെ സ്നേഹം മാത്രം മതി. எனக்கு உமது அன்பு மட்டும் போதும். കരങ്ങൾ തട്ടി സ്തുതിക്കട്ടെ. கரங்களை தட்டி துதிங்களை பார்ப்போம். சத்தமா வாயை திறந்து துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. കൊലപാതകത്തിൽ ശിക്ഷിക്കപ്പെട്ട ആ മകൻ അന്ന് കണ്ണുനീരോടെ കുമ്പസാരിച്ചു. கொலை குற்றத்திற்கு தண்டிக்கப்பட்ட அந்த மனுஷன் கண்ணீரோடு அன்று ஜெபித்தான். അന്ന് വൈകുന്നേരം ഞാൻ കണ്ടു. அன்றைக்கு மாலை இப்பொழுது நான் பார்க்கும்போது വിശുദ്ധ കുർബാനയിൽ കൈകളൊക്കെ കൂപ്പിപ്പിടിച്ച് ഭക്തിയോടെ ആ മകൻ പങ്കെടുക്കുകയാണ്. அன்று மாலையில் வேலையில் நடந்த திருப்பலி வேளையில கரங்களை கும்பிட்டு தெய்வ பக்தியோடு திருப்பலி அவன் கலந்து கொண்டு நான் கண்களாலே பார்த்தேன். വിശുദ്ധ കുർബാന സ്വീകരണ സമയത്ത് അവനൊന്ന് ഭക്തിയോടെ ദിവ്യ കാരുണ്യ ഈശോയെ സ്വീകരിച്ചു. நற்கனை பெற்றுக்கொள்கின்ற வேளையிலே அவன் மிகுந்த பயபக்தியோடு நற்கனை பெற்றுக்கொண்டான். അത് കണ്ട് എന്റെ കണ്ണുകളൊക്കെ നിറഞ്ഞു. அந்த அவனுடைய அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் கண்கள் அப்படியே என்ன அறியாமலே கண்ணில் கண்ணீர் வந்தது. ഞാൻ ഓർത്തു, ദൈവമേ എന്തൊരു സ്നേഹമാണിത്. அப்ப நான் நினைச்ச ஆண்டவரே உமது அன்பு எவ்வளவு பேரன்பு என்று நினைத்தேன். 3 കൊലപാതകം നടത്തിയ അവനോട് അങ്ങ് കരുണ കാണിക്കുക. 3 கொலைகளை செய்த அந்த அவன் மீது கடவுள் நீர் கருணை காட்டினீர். ആ മകന്റെ ഹൃദയത്തിലേക്ക് ഈശോ അപ്പമായിട്ട് വരികയാണ്. அவன் இந்த கொலைகாரனுடைய இதயத்திற்குள்ளே இயேசு கிறிஸ்து நற்கனை அப்பமாக வந்தான். എത്ര വലിയ പാപിയാണെങ്കിലും യേശു പാപങ്ങളെല്ലാം ക്ഷമിക്കും. நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் கடவுள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்றான். യേശു നമുക്ക് വേണ്ടിയാണ് മരിച്ചത്. இயேசு கிறிஸ்து நமக்காகவே இருந்தார். നമ്മുടെ പാപങ്ങൾക്ക് വേണ്ടിയാണ് അവൻ സഹിച്ചത്. நம்முடைய பாவங்களையே அவரை பொறுத்து கொண்டார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സങ്കീർത്തനം 103:12. திருப்பாடல் 103:12. കിഴക്കും പടിഞ്ഞാറും തമ്മിൽ ഉള്ളത്ര അകലത്തിൽ നമ്മുടെ പാപങ്ങളെ അവിടുന്ന് നമ്മിൽ നിന്ന് അകറ്റി നിർത്തി. மேற்கு நின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். കിഴക്കും പടിഞ്ഞാറും തമ്മിൽ എത്രമാത്രം അകലമുണ്ടോ അതുപോലെ നമ്മുടെ പാപങ്ങളെ അവിടുന്ന് നമ്മിൽ നിന്ന് തുടച്ചു മാറ്റുകയാ. மேற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தொலைவிருக்கின்றதோ அதே போல பாவங்களை அத்தனை தொலைவிற்கு மன்னித்து அவர் மறந்து விடுகின்றார். പിതാവിന് മക്കളോടെന്ന പോലെ കർത്താവിന് തന്റെ ഭക്തരോട് അലിവ് തോന്നുന്നു. தந்தை தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவதை போல் ஆண்டவர் தமது அஞ்சோர் மீது இரக்கம் காட்டுகின்றார். ഒരപ്പൻ തന്റെ മകനോട് എത്രമാത്രം സ്നേഹം കാട്ടുന്നുവോ അതിലുപരിയായിട്ട് ദൈവം നമ്മെ സ്നേഹിക്കുന്നു. ஒரு தந்தை தன் மகனுக்கு தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டுவதற்கு அதிகமாக நம் மீது கடவுள் இரக்கம் காட்டுகின்றார். നമ്മൾ ദൈവത്തിന്റെ മക്കളാണ്. நாம் கடவுளுடைய பிள்ளைகள். 1 യോഹന്നാൻ 3:1. 1 யோவான் 3:1. കണ്ടാലും എത്ര വലിയ സ്നേഹമാണ് പിതാവ് നമ്മോട് കാണിച്ചത്. ஓ பார்த்தீங்களா, கடவுள் தந்தையான கடவுள் எந்த அளவுக்கு நம்மை மிகுதியாக அன்பு செய்கின்றார். നമ്മൾ ദൈവമക്കൾ എന്ന് വിളിക്കപ്പെടുന്നു. നമ്മൾ അങ്ങനെയാണ് താനും. நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவோம். அதனாலேயே നമ്മൾ ഓരോരുത്തരും ദൈവത്തിന്റെ മക്കളാണ്. நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പിതാവ് മക്കളോട് എന്ന പോലെ ദൈവം നമ്മളോട് കരുണ കാണിക്കുന്നു, വാത്സല്യം കാണിക്കുന്നു. தந்தை தன் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுவதற்கும் அதிகமாக கடவுள் நமது இரக்கம் காட்டுகின்றார், அன்பை பொழிகின்றார். കർത്താവ് തന്റെ ഭക്തരോട് അലിവ് കാണിക്കുന്നു. கடவுள் தம்முடைய விசுவாசிகள் மீது பக்தர்கள் மீது மனதுருக்கத்தை காட்டுகின்றார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം നമ്മളോട് മനസ്സലിവ് കാണിക്കുന്നു. கடவுள் நம்மீது இரக்கத்தை மனதுருக்கத்தை பொழிகின்றார். നമ്മുടെ പാപങ്ങളെല്ലാം അവിടുന്ന് മായ്ച്ചു കളയുകയാണ്. பாவங்களை எல்லாம் மறைத்து விடுகின்றார், அழித்து விடுகின்றார். വ്യഭിചാരത്തിൽ പിടിക്കപ്പെട്ട ആ സ്ത്രീ, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த பெண்மணி യേശുവിന്റെ മുമ്പിൽ കണ്ണുനീരോടെ നിൽക്കുകയാണ്. இயேசு முன்னால கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கின்றார். അവളുടെ ജീവിതത്തിൽ
എല്ലാ പ്രതീക്ഷകളും നഷ്ടപ്പെട്ട അവസ്ഥ. அவள் வாழ்க்கையில் இருந்த எல்லா எதிர்பார்ப்புகளும் இழந்து போன ஒரு அவஸ்தை. എല്ലാവരും കല്ലുമായിട്ട് നിൽക്കുകയറിയ எல்லாரும் எரிவதற்கு கைகளை கல்லோடு நின்றுட்டு இருக்காங்க. അവളോട് കരുണ കാണിക്കുന്ന ഒറ്റ മനുഷ്യരും അവിടെ ഇല്ല. அவள் மீது இரக்கம் காட்டுவோர் யாரும் ஒரு மனுஷன் கூட அந்த கூட்டத்தில் இல்லை. അവർ യേശുവിനെ നിർബന്ധിച്ചിട്ട് പറഞ്ഞു, ഇവൾ പാപിനിയാണ്, ഇവളെ കല്ലെറിഞ്ഞു കൊല്ലണം. அங்குள்ள மக்கள் இயேசு நிர்பந்தித்து சொன்னாங்க, இவள் பாவி, இவர் மீது கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். യേശു തന്റെ വിരലുകൊണ്ട് മണലിന്റെ പുറത്ത് ഇങ്ങനെ എഴുതുകയാണ്. இயேசு கிறிஸ்து மணல் மீது தன்னுடைய விரல்களால் எழுதி கொண்டிருந்தார். അവിടെ കനത്ത ഒരു നിശബ്ദത പടരുകയാണ്. அவர் எழுதி கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த இடம் முழுதும் முழு அமைதியால் நிறைந்தது. ജനക്കൂട്ടം ഒന്നും സംസാരിക്കുന്നില്ല. மக்கள் கூட்டம் யாரும் எதுவும் பேசல, முழு அமைதி. യേശുവിന്റെ അധരത്തിൽ നിന്ന് വരുന്ന വാക്കിന് വേണ്ടി അവർ കാത്തു നിൽക്കുകയാണ്. இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல போகிறார் என்று இயேசுவின் வார்த்தைக்காக மக்கள் செவிமடுத்து காத்திருந்தார்கள். യേശുവിന്റെ ഹൃദയത്തിൽ പാപിനിയായ ആ സ്ത്രീക്ക് ഇടം ഉണ്ടായിരുന്നു. இயேசு கிறிஸ்துடைய அந்த மாசற்ற இதயத்திலே பாவியான பெண்ணிற்கு ஒரு இடம் இருந்தது. യേശുവിന്റെ ഹൃദയം നിറയെ അവളോട് സ്നേഹമായിരുന്നു. இயேசு கிறிஸ்துடைய இதயத்தில் அவருடைய மீது மிகுந்த அன்பினால் நிறைந்தது. അവൾ പാപം ചെയ്തെങ്കിലും യേശു അവളെ ഒത്തിരി സ്നേഹിച്ചിരുന്നു. அவள் பாவம் செய்திருந்தாலும் கடவுள் மிகுதியாக அன்பு செய்தார். യേശു തന്റെ മുഖമുയർത്തി இயேசு கிறிஸ்துடைய முகத்தை உயர்த்தினார். എല്ലാവരെയും നോക്കി, எல்லாரையும் பார்த்தார். ആ സ്ത്രീയുടെ മുഖത്തേക്ക് നോക്കി. அந்த பெண்மணி முகத்தையும் பார்த்தான். അവളുടെ കണ്ണുകൾ നിറഞ്ഞൊഴുകിയാണ്. அந்த பெண்மணி கண்களிலே கண்ணீர் வழிந்தோடிக்கின்றிருக்கிறது. ഒരു പിതാവിന് തന്റെ പുത്രിയോട് തോന്നുന്നത് പോലെ സ്നേഹവാത്സല്യം യേശുവിന്റെ ഹൃദയത്തില് നിറയുകയാണ്. ஒரு அப்பாவுக்கு தன் மகள் மீது எவ்வளவு இரக்கம் அன்பும் கருணையும் வருமோ அதே போல அந்த மகள் மீது இயேசு கிறிஸ்துவுக்கு மனதுருகி அவர் அன்பினால் நிறைந்தார். ഇതുപോലെ എന്നോടും നിങ്ങളോടും യേശു സ്നേഹം കാണിക്കുകയാണ്. அதே போலதான் அந்த பெண்மணி மீது காட்டின அதே அன்பை இரக்கத்தை நம் மீதும் கடவுள் பொழிகின்றார். യേശു ആ ജനക്കൂട്ടത്തോട് ഇങ്ങനെ പറഞ്ഞു. இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டத்தை பார்த்து இப்படி சொன்னார். ആ നിശബ്ദതയെ ഭേദിച്ചുകൊണ്ട്, அந்த அமைதியை உடைத்துக் கொண்டு இப்படி சொன்னார். ക്രിസ്തുവിന്റെ ഘനഗാംഭീര്യமான ശബ്ദം അവിടെ മുഴങ്ങി. இயேசு கிறிஸ்துவின் கம்பீரமான குரல் உயர்ந்தது அங்கே. നിങ്ങളിൽ പാപം ചെയ്യാത്തവർ അവളെ കല്ലെറിയട്ടെ. உங்கள் மத்தியிலே பாவம் செய்யாதவர்கள் அவர்கள் மீது கல்லெறியட்டும் என்று சொன்னார். നിങ്ങളിൽ പാപം ചെയ്യാത്തവർ അവളെ കല്ലെറിയട്ടെ. ஓ, உங்களிலே பாவம் செய்யாதவர்கள் அவர்கள் மீது கல்லெறியட்டும். ആ വചനം അവരുടെ ഹൃദയത്തെ കീറിമുറിച്ചു. அந்த இறை വാർத்தை அந்த மக்களுடைய இதயத்தை உடைத்தது. ദൈവത്തിന്റെ വചനം അവരുടെ ഹൃദയങ്ങളെ പിളർന്നു. ആ கடவுளுடைய இறை வார்த்தை அவருடைய இதயத்தை ஊடுருவி பாய்ந்தது. അവിടെ നിന്നുവിടെ ഹൃദയത്തിൽ പാപബോധ്യമുണ്ടായി. அங்கே இந்த மக்கள் கூட்டத்தில் மக்களுக்கு பாவ உணர்வு അവർ തിരിച്ചറിഞ്ഞു, ഞങ്ങൾ പാപികളാണ്. அவர்கள் புரிந்து கொண்டார்கள், நாங்கள் பாவிகள் என்று உணர்ந்து கொண்டார்கள். അവരാരും കല്ലെറിയാൻ തയ്യാറായില്ല. அவர்கள் யாரும் கல் எறிந்து அந்த மக்களை அவனை கொல்வதற்கு துணிந்தவர்கள் யாரும் கல் எறியவே இல்லை. കല്ലുകൾ അവിടെ ഇട്ടിട്ട് അവർ ഓരോരുത്തരായിട്ട് അവിടെ നിന്ന് മടങ്ങിപ്പോകുവാൻ തുടങ്ങി. எரிய கொண்டு வந்த கல்லை கீழே போட்டுவிட்டு ஒவ்வொருவராக அவர்கள் திரும்பி சென்றார்கள். എല്ലാവരും പോയി കഴിഞ്ഞു. எல்லா மக்களும் போய்விட்டார்கள். യേശു വീണ്ടും കണ്ണുകൾ ഉയർത്തി നോക്കി. இயேசு கிறிஸ்து மீண்டும் கண்களை உயர்த்தி பார்த்தார். ആ പാപിനിയായ സ്ത്രീ അവിടെ നിന്ന് വാവിട്ട് കരയുക. அந்த வேளை இந்த பாவியான பெண் கதறி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார். അവൾ മരണത്തെ പ്രതീക്ഷിച്ചു നിന്നവളാ. அவள் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண். പാപിനിയായ അവളുടെ പക്ഷത്ത് യേശു നിന്നു. பாவியான அந்த பெண்ணின் சார்பாக இயேசு கிறிஸ்து நின்றார். പാപിയുടെ പക്ഷം നിൽക്കുന്ന ദൈവം, பாவியின் சார்பாக நிற்கின்ற ஒரு கடவுள், പാപിയെ തള്ളിക്കളയാത്ത ദൈവം, பாவியை தள்ளிவிடாத ஒரு கடவுள், പാപിയെ സ്നേഹിക്കുന്ന ദൈവം, பாவியை அன்பு செய்கின்ற ஒரு கடவுள். എല്ലാ മതങ്ങളും പാപി ശിക്ഷിക്കപ്പെടണമെന്ന് പറയുമ്പോൾ, எல்லா மதங்களும் பாவிகள் தண்டிக்கப்பட வேண்டும் சொல்கின்ற வேளையில், പാപിക്ക് വേണ്ടി കുരിശിൽ മരിച്ചവനായ യേശു, பாவிகளுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்ட ஒரு கடவுள், എനിക്കും നിങ്ങൾക്കും വേണ്ടിയുള്ള ശിക്ഷ കുരിശിലേറ്റു യേശു ഏറ്റുവാങ്ങി. எனக்கும் உங்களுக்கு தண்டனையை கடவுள் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார், தண்டனை ஏற்றுக்கொண்டார். നമ്മുടെ പാപങ്ങൾക്ക് വേണ്ടി യേശു പരിഹാരം ചെയ്തു. இயேசு நம்முடைய பாவங்களுக்கு பரிகார பலியாக மாறினார். യേശു നമുക്ക് വേണ്ടി പരിഹാര ബലിയായി തീർന്നു. இயேசு நமக்காக பரிகார பலியாக மாறினார். എന്റെ അകൃത്യങ്ങളും എന്റെ പാപങ്ങളും യേശു ഏറ്റെടുത്തു. என்னுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். എന്റെ തിന്മകളും ശാപങ്ങളും യേശു ഏറ്റെടുത്തു. தீமைகளையும் சாபங்களையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். അവൻ കുരിശിൽ എനിക്ക് വേണ്ടി സഹിച്ചു. அவர் சிலுவையிலே எனக்காக சகித்துக் கொண்டார்.
ഈ ഭൂമിയിൽ പാപിയെ സ്നേഹിക്കുന്ന, പാപികൾക്ക് വേണ്ടി സഹിച്ച ഒരേ ഒരാൾ മാത്രമേ ഉള്ളൂ. இந்த பூமியிலே பாவிகளுக்காக சகித்துக்கொண்டு பாவிகளுக்காக தன்னை கொடுத்த ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இந்த உலகத்தில் உண்டு. പാപിക്ക് വേണ്ടി പരിഹാരം ചെയ്ത ഒറ്റ ഒരാൾ മാത്രമേ ഉള്ളൂ. பாவிகளுக்காக பரிகாரம் செய்த ஒரே ஒரு நபர் தான் இந்த பூமியில உண்டு. അവന്റെ പേരാണ് യേശു. அவர் பெயர்தான் இயேசு. എൻ്റെ പേര് സോണി. ഞാൻ ഫോർട്ട് കൊച്ചി കത്തീഡ്രൽ ബസിക്കിൽ നിന്ന് വരുന്നു. എൻ്റെ കാൽമുട്ടിന് കഴിഞ്ഞ 31-ാം തീയതി എൻ്റെ കാൽമുട്ട് തെറ്റിയിട്ട് 3 ആഴ്ച കിടപ്പിലായിരുന്നു. ബ്ലഡും ക്ലോട്ട് ചെയ്തു. അത് കഴിഞ്ഞ് 3 ആഴ്ചത്തെ റെസ്റ്റ് കഴിഞ്ഞിട്ട് കഴിഞ്ഞ തിങ്കളാഴ്ച ഹോസ്പിറ്റലിൽ പോയപ്പോൾ സർജറി വേണമെന്നാണ് പറഞ്ഞത്. ലിഗമെൻറ്റ് പൊട്ടിപ്പോയിട്ടുണ്ടെന്ന് പറഞ്ഞു. അപ്പോൾ ഇവിടെ ഈ വെള്ളിയാഴ്ചയാണ് ഞാൻ ഈ ധ്യാനത്തിൽ വന്നത്. ധ്യാനത്തിന് വന്നപ്പോൾ ഇവിടെ സാബു ബ്രദർ സ്റ്റേജിൽ വിളിച്ചു പറഞ്ഞു, കാലിന് സുഖമില്ലാത്തവരോ തന്നെ നടുവിന് വയ്യാത്തവരും 30 ദിവസം താഴെയുള്ളവർ എനിക്ക് തന്നെ യേശു സൗഖ്യപ്പെട്ടിട്ടുണ്ടെന്ന് പറഞ്ഞു. ഞാൻ ആദ്യം മടിഞ്ഞിരുന്നു, പിന്നീട് എണീറ്റ് വന്നു ഞാൻ. അപ്പോൾ എനിക്ക് പിടിച്ച് നടക്കാൻ പറ്റില്ലായിരുന്നു. ആരുടെയെങ്കിലും സഹായത്തോടെ മാത്രമേ നടക്കാൻ പറ്റത്തുള്ളൂ. പിന്നെ എൻ്റെ കാലുമുട്ട് വളയൊന്നും നടക്കുകയൊന്നും ചെയ്യില്ലായിരുന്നു. ഇവിടെ വന്നിട്ട് സ്റ്റേജിൽ വെച്ചിട്ട് ബ്രദറും എൻ്റെ കാൽമുട്ടിൽ പിടിച്ച് 2 തട്ട് കെട്ടി. എന്നിട്ട് പ്രാർത്ഥിച്ച് തൊട്ടതിന് ശേഷം കാലിൽ ബാൻഡേജ് ചുറ്റിയിട്ടുണ്ടായിരുന്നു. എപ്പോഴും ബാൻഡേജൊക്കെ ചുറ്റും ഊരി മാറ്റി, സ്റ്റേജിലെ കയറിയിൽ ഊരി മാറ്റി. ബ്രദറും ഇവിടെയുള്ള എല്ലാ ജനങ്ങളും കൂടി എനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ച് ബ്രദർ തൊട്ടതിന് ശേഷം എൻ്റെ കാൽമുട്ട് മടങ്ങി. ഞാൻ ഇവിടുത്തെ സ്റ്റെപ്പ് കയറി ഇറങ്ങി ഓടി. എനിക്കിപ്പോൾ കാൽമുട്ട് മടക്കാൻ എനിക്കൊരു വേദനയില്ല, ഒന്നുമില്ല. സർജറിയുടെ ആവശ്യമൊന്നുമില്ല. എനിക്ക് ഇപ്പോൾ പഴയതുപോലെ നടക്കാം. അങ്ങനെ ഒറ്റയ്ക്കൊന്നും പോകാൻ പറ്റില്ലായിരുന്നു. ഇന്നലെ എറണാകുളം വരെ ഒറ്റയ്ക്ക് പോയി വന്നു. ഒരു കുഴപ്പമുണ്ടായില്ല. മുട്ട് വളയുകയും ഒരു വിഷമോ വേദനയോ ഒന്നുമില്ല. ദൈവത്തിൻ്റെ അനുഗ്രഹം, ദൈവം ഭയങ്കരമായിട്ട് അനുഗ്രഹം എൻ്റെ മോൾക്ക് കൊടുത്തിട്ടുണ്ട്. അടുത്ത മാസം മുതൽ ജോലിക്ക് കയറേണ്ട ഡൽഹിയിൽ. ഇതൊക്കെ സാധിച്ചു. ദൈവത്തിന് നന്ദി.